மக்களை என்னப்பா இது அரசியல் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு தடவை யோசிக்க வச்சிருக்க மாதிரி தெரியுது சார். இது எப்படி மாற்றமாகும்? அதகள அரசியல் ஒன்றும் நடக்கலையே. பேசவில்லை பேசவில்லை எப்போது பேசுவீர்கள் என்று கேட்டார்கள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் முதல்வர் பேச வேண்டும். இன்றைக்கு பேசினார். உண்மைகளை உடைத்து எறிந்தார். உறக்க பேசினார். அறிவாலயத்தின் ஆரக்கால்கள் ஆடிற்று. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமை காக்க முடியாமல் வெளியேறினார்கள். எங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாது என்பதையும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். அதனால் அந்த இடத்திற்கு வந்து சேருவதற்கு அவர் பட்ட வலி, தமிழ்நாட்டு அரசியலில் அவர் செய்திருக்கிற பங்களிப்பு, திரைப்படத்தின் மூலம் அவர் சமுதாயத்தை சித்தரித்த வரலாறு, மக்கள் இயக்கத்திற்கு முன்னாலேயே மன்றமாக இருந்து மக்களுக்கு கண்விழிக்காத கிராமங்களில் பால் முட்டை ரொட்டி திட்டம், இரவு பள்ளிகள், நூலகம் என்று விஜய் மக்கள் மன்றம் மூலமாக அவர் தொடர்ந்து செய்தது, நாகப்பட்டினத்தில் கடலோர மீனவர்களின் உரிமை காக்க நடத்திய ஆர்ப்பாட்டம், அதுபோல் இலங்கை தமிழர்களுக்காக சென்னையிலே நடந்த ஆர்ப்பாட்டம், அது மாதிரி ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு அவர் கொடுத்த ஆதரவு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அதில் 13 பேர் கொல்லப்பட்ட பொழுது அவர் சென்ற நிகழ்வு, எல்லாவற்றையும் வரிசையாக படுத்தி அழகாக பேசினார்.